Everyone, very good evening. Emcee Thamizharasan here from Chennai Event Professionals, Chennai Event Emcees and Chennai Event Entertainers. Event MC, MC Trainer, MC Manager, and founder of Chennai Event Professionals and Chennai Event Emcees, and co-founder of Chennai Event Entertainers. Okay, இன்னைக்கான ஒரு லைவ் வந்து ஒரு எஜுகேட்டிவ் லைவ் ஈவென்ட் ப்ரொஃபஷனல்ஸா இருக்கலாம், இல்ல கிளைண்ட்டுக்கா இருக்கலாம், இல்ல ஈவென்ட் ட்ரைனிஸா இருக்கலாம். எல்லாருமே ஒரு காமனான விஷயங்கள் ஒரு ஸ்கூல் பெர்மிஷன், ஸ்கூல்ல ஆக்டிவிட்டிஸ் நடக்கிறத பத்தி. இதுதான் என்னோட டாபிக் கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா, sampling and promotion activities in school, permission taking procedure to execution. Permission எடுக்கிறதுல இருந்து எக்ஸிகியூஷன் வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, இது என்ன அப்படின்னா, ஈவெண்ட் இண்டஸ்ட்ரியிலுக்கும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், ஈவெண்ட் இண்டஸ்ட்ரி இல்லாதவங்களுக்கு இது மேபி புது டாபிக்கா இருக்கலாம். என்ன அப்படின்னா, ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் வந்து ஒரு சாக்லேட் கம்பெனியா இருக்கலாம், இல்ல வேஃபர் பிஸ்கெட்டா இருக்கலாம், இல்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கிட்ஸ்க்கான ப்ராடக்ட்ஸா இருக்கலாம். இதை மாதிரி வந்து புதுசா லான்ச் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, இல்ல அதுல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணும்போது சாம்பிளிங் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் கிட்ஸுங்கெல்லாம் வந்து கொடுப்பாங்க. இது வந்து எல்லா ஸ்கூல்லையுமே நடந்துட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் நான் ஸ்கூல் படிக்கிற பீரியட்ல எனக்கு இதெல்லாம் நடக்குதுன்றதே தெரியாது. மேபி இல்ல அப்ப இல்லையான்னு தெரியல. பட் இப்போ ரீசென்ட் டேஸ்ல பாத்தீங்கன்னா, லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்கூல்லையும் இந்த ஆக்டிவிட்டிஸ் நடந்துட்டு இருக்கு. அந்த கம்பெனிஸ் வருவாங்க, ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க, ஒரு எம்சி பேஸ்டா இருக்கும், இல்ல ஜஸ்ட் ஒரு ப்ரொமோட்டர்ஸ் வச்சோ அவங்க கேம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. பண்ணிட்டு அந்த கிட்ஸுங்களுக்கு வந்து அந்த ஒரு சாக்லேட்ஸா இருக்கலாம், பிஸ்கெட்ஸா இருக்கலாம், இல்ல வீட்டுல யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ், ஸ்டிக்கர்ஸ், லேபிள்ஸ், ஏதாவது ஒன்று இதை மாதிரி வந்து கிட்ஸுங்களுக்கான ஐட்டம்ஸ் கொடுத்துட்டு போவாங்க. This is called as the sampling and promotion activities in school. So இதை பண்றாங்க அப்படின்னும் போது இதோட ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா வந்து, அந்த கம்பெனி ஆர் வி கால் them as a client, அவங்க இது வந்து ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. இது மாதிரி எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சென்னை வச்சு பேசுவோம், சென்னையில பண்ணணும் அப்படின்னும் போது அவங்க சொல்லுவாங்க, எனக்கு சென்னையில இதுதான் ப்ராடக்ட், இந்த ஆக்டிவிட்டி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க சில நேரத்துல கேம்ஸ்னா கூட கிளைண்ட் டிசைட் பண்ணிடுவாங்க, என்ன கேம்ஸ் பண்ணணும், அதோட ஸ்கிரிப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இது மாதிரி ஸ்கூல் ஆக்டிவிட்டி ஃபர்ஸ்ட் பண்ணது வந்து போகோக்காக பண்ண சோட்டா பீம் வச்சு ஒரு கான்செப்ட். ரொம்ப நல்ல அழகான கான்செப்ட். அதுல ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்தது, ஒரு மென்டல் ஆக்டிவிட்டி இருந்தது, குழந்தைகளுக்கு வந்து யோசிக்கிற மாதிரி குவிஸ் இருந்தது. தேங்க்ஸ் டு 8080 ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், அவங்க தான் எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு கொடுத்தது அந்த ஆக்டிவிட்டி பண்றதுக்கு. தட் வாஸ் ஒன் ஆஃப் மை கிரேட்டஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் ஐ கேன் சே. நான் பண்ணதுல கிட்டத்தட்ட ஒரு 40 ஸ்கூல்ஸ் கிட்ட, 40 to 60 ஸ்கூல்ஸ் பண்ண, அரௌண்ட் 35,000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மீட் பண்ணி என்டர்டெயின் தெம். ஐ வோன்ட் சே என்டர்டெயின் அலோன், என்டர்டெயின் இன் த சென்ஸ் அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின் பண்ணது மட்டும் இல்லாம ஒரு சந்தோஷம் கொடுத்தது இல்லாம அவங்க லைஃப்ல சில சேஞ்சஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு சில கேம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்தோம். ஸோ இது நான் பண்ணது. இதை மாதிரி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கிளைண்ட் வந்து ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கிட்ட சொல்லிடுவாங்க, எனக்கு இத்தனை ஸ்கூலுக்கு பண்ணணும், இந்த பீரியடுக்குள்ள பண்ணணும், வித்தின் 1 monthலயோ வித்தின் 2 monthsலயோ பண்ணணும், டெய்லி இத்தனை ஸ்கூல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து ஸ்கூல் வந்து கேட்டகரி வச்சிருப்பாங்க, A+, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கு. ஸோ அந்த லிஸ்ட் கொடுத்துருவாங்க. மோஸ்ட் ஆஃப் தி டைம் கிளைண்ட்ஸ் வில் கிவ் த லிஸ்ட். ஒரு 150-200 ஸ்கூல்ஸ் கொடுத்துட்டு இதுல எனக்கு ஒரு 60 ஸ்கூல்ஸ் பண்ணி கொடுங்க, இல்ல ஒரு 40 ஸ்கூல்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. இல்ல சில நேரத்துல கிளைண்ட்ஸ் வந்து ஈவென்ட் மேனேஜர்ட்டே ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்க எனக்கு லிஸ்ட் அனுப்புங்க எந்த ஸ்கூல்லாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஒன்ஸ் அ கிளைண்ட் டிசைட்ஸ், தே வில் கிவ் த லிஸ்ட் டு தி ஈவென்ட் மேனேஜர். அண்ட் தென் ஈவென்ட் மேனேஜர் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க பெர்மிஷன் டேக்கிங் ஒரு ஆள் வச்சிருப்பாங்க. ஐதர் ஒரு எம்சி அனுப்பலாம், இல்ல அதுக்குன்னு பெர்மிஷன் ஆள் இருக்கலாம், இல்ல ப்ரொமோட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்ல அவங்களோட ஃபுல் டைம் எம்ப்ளாயிஸ் யூஸ் பண்ணலாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கூலா போயிட்டு தே ஹேவ் டு மீட் த பிரின்சிபல். ஸோ இந்த இடத்துல தான் ஐம் கோயிங் டு ஷேர் தி எக்ஸாக்ட் ப்ரொசீஜர் ஹவ் டு டேக் எ பெர்மிஷன். இன்ஃபேக்ட் என்னோட டீம் மெம்பர்ஸ் நிறைய பேர் இந்த ஆக்டிவிட்டி பண்ண போறாங்க, அவங்களுக்காக இந்த லைவ். ஸோ பெர்மிஷன் டேக்கிங் ப்ரொசீஜர் என்னன்னா, ஒன்ஸ் நமக்கு அந்த ஸ்கூல் லிஸ்ட் கிடைச்சதுக்கு அப்புறமா அதை நம்ம ஏரியா வைஸ் பிரிச்சுட்டு யார் யார் எந்தெந்த ஏரியா போறா அப்படின்னு பண்ணிட்டு தென் யூ நீட் டு கோ அண்ட் அப்ரோச் தி பிரின்சிபல். அதுக்கு முன்னாடி கையில என்னென்ன விஷயங்கள் இருக்கணும்னா, அந்த ஆக்டிவிட்டி பத்திய ஃபிளையர்ஸ் இருக்கும், இதெல்லாம் பிரிண்ட் எடுத்துக்கும், இல்ல அதோட ஒரிஜினல் ஃபிளையர்ஸ் இருக்கும், கொடுத்துருவாங்க, கிளைண்டே கொடுத்துருவாங்க. அது என்ன ஆக்டிவிட்டி, அந்த கம்பெனி பத்தி டீடைல்ஸ் இருக்கும், என்ன ப்ராடக்ட் கொடுக்க போறாங்க, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, இல்ல அது ப்ராடக்ட் எந்த அளவுக்கு டெஸ்ட் பண்ணுது, என்ன சர்டிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளையர் இருக்கும், அவங்களோட சர்டிஃபிகேஷன் இருக்கும். அடுத்து எக்ஸாக்ட் ஆக்டிவிட்டி என்ன இருக்க போகுது, என்ன மாதிரி கேம்ஸ் இருக்க போகுது, எவ்வளவு நேரம் தேவைப்படும், இப்படின்ற மாதிரி விஷயங்களா இருந்து இந்த திங்ஸ் வந்து கேரி பண்ணணும். யார் பெர்மிஷன் எடுக்க போறதா இருந்தாலும் இதை எடுத்துன்னு போயிட்டு அதுல என்னென்ன திங்ஸ் எல்லாம் அந்த பிரின்சிபல்கிட்ட கொடுக்கணுமோ, ஸ்கூல்ல ஐதர் கேன் பி பிரின்சிபல் ஆர் கரஸ்பாண்டன்ட் ஆர் ஹெச்ஓடி, யாரு ஹைரார்க்கில அதிகமா இருக்காங்களோ அவங்கள மீட் பண்ணி அவங்ககிட்ட இது மாதிரி வந்து இந்த கம்பெனி ரெப்ரசென்ட் பண்ண அந்த ஃபிளையர் கொடுத்துட்டு கம்பெனியோட டீடைல்ஸ் காமிச்சிட்டு then you will be expecting them the activity, என்ன ஆக்டிவிட்டி பண்ண போறோம், ஆக்டிவிட்டி முடிஞ்சா என்ன பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் பண்ண ஆக்டிவிட்டிஸ்ல ஓகே ஒரு 20 minutes வந்து கிட்ஸுங்களுக்கு வந்து நாங்க கேம்ஸ் நடத்துவோம், அவங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டி, மென்டல் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் குவிஸ் இருக்கும், ஒரு எம்சி வச்சு பண்ணுவோம். எனக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரே இடத்துல அசம்பிள் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். இல்லைன்னா வில் பி டூயிங் கிளாஸ் பை கிளாஸ், எல்லாருமே ஒரு இடத்துல அசம்பிள் ஆகணும், மைக் வரும். இந்த விஷயத்தெல்லாம் பெர்மிஷன் எடுக்கும் போது கிளியரா வந்து நம்ம வந்து அந்த பிரின்சிபல் கிட்டயோ இல்ல ஹெச்ஓடி கிட்டயோ எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இது பண்ணதுக்கு அப்புறமா அவங்க வந்து அது பண்ணதுக்கு அப்புறமா வில் பி ஃபைனலி கிவிங் தெம் கிஃப்ட்ஸ். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து கிஃப்ட்ஸ் கொடுப்போம், கேம்ஸ்ல கலந்தவங்க கிஃப்ட்ஸ் கொடுப்போம். இந்த மாதிரி வாட் ஆர் தி திங்ஸ் யூ ஆர் கோயிங் டு டூ ஆன் தி ஆக்சுவல் ஈவென்ட் டேட், இது வந்து அந்த பிரின்சிபலுக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். பண்ணிட்டதுக்கு அப்புறம் அவங்க ஒரு டேட் சொல்லுவாங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் நாளைக்கு பெர்மிஷன் எடுக்க போறேன்னா மேபி அவங்க வந்து அடுத்த நாளே பெர்மிஷன் கொடுக்கலாம், இல்ல நெக்ஸ்ட் வீக் வாங்க சொல்லி ஏதாவது ஒரு டேட் அந்த பிரின்சிபல் கொடுப்பாங்க. ஸோ அந்த டேட்டை வந்து நோட் பண்ணிட்டு மேபி
பேரலா 2-3 பேர் ஒரே டைம்ல பெர்மிஷன் எடுக்க போறீங்க, ஒரே டைம் வந்துன்னா அப்ப நீங்க கால் பண்ணி செக் பண்ணீங்கன்னா அந்த டேட்ல அவைலபிலிட்டி இருக்கான்னு. இல்ல அப்படின்னா உங்கள்கிட்ட 2 டீம் இருக்கணும் பேரலா எக்ஸிக்யூட் பண்றதுக்கு. நான் சொல்ற நிறைய பேர் புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரே டீம் இருக்கு, அதே டைம்ல வந்து 2 ஸ்கூல் பெர்மிஷன் வாங்கிட்டீங்கன்னா ஓவர்லேப் ஆகும். ஐதர் 2 டீம் இருந்தா நீங்க ஒரே டைம்ல 2 இடத்துல பெர்மிஷன் எடுக்கலாம், இல்ல ஒரே பர்சன் தான் பெர்மிஷன் எடுக்க போறீங்கன்னா உங்களுக்கு டேட் கிளியரா தெரியும், நீங்க தான் எடுக்கிறீங்க, எப்போ டேட் அவைலபிலிட்டின்னு தெரியும். ஸோ இந்த விஷயத்த கரெக்டா பாத்துக்காங்க. அப்புறம் அவங்க பிரின்சிபல் ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு லெட்டர் இருக்கும், கன்சர்ன் லெட்டர்னு சொல்லி இருக்கும். அதுல வந்து அவங்க டேட் போட்டு டேட் அண்ட் டைம் போட்டு சைன் போட்டு நம்ம கிட்ட ஒரு காப்பி கொடுத்துருவாங்க, அவங்ககிட்ட ஒரு காப்பி இருக்கும். ஸோ தட் ஆன் த டே ஆஃப் தி எக்ஸிகியூஷன் நம்ம வந்து அதிகமாக ஸ்கூலுக்கு மார்னிங் ஜஸ்ட் ஒரு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டீங்கன்னா போகும்போதே கிட்ஸ் எல்லாம் அசம்பிள் பண்ணி வச்சிருவாங்க. ஆஸ் ஐ செட் இட் ஹேப்பன்ஸ் இன் 2 ways. ஒன்னு எல்லாருமே ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணிருப்பாங்க, ஆடிட்டோரியமா இருக்கும் இல்ல கிரவுண்டா இருக்கும். இல்ல அப்படின்னா வந்து கிளாஸா பண்ணுன்னு சொல்றாங்கன்னா தென் we need to decide how many batches you are going to do. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கூல் ஆக்டிவிட்டி இருக்கு, 5th ஸ்டாண்டர்ட் டு 10th ஸ்டாண்டர்ட் பண்ணணும் அப்படின்னா 5th A செக்ஷன் இருப்பாங்க, 5th B இருப்பாங்க, 5th C. நீங்க வந்து செக்ஷனா பண்றீங்கன்னா அந்த ஆக்டிவிட்டி முடியவே முடியாது. ஒரு ஆக்டிவிட்டி 15 minutes பண்றீங்கன்னா 5th to 10th பண்றதுக்கே ஒரு ஃபுல் டே போயிடும். அது மாதிரி பண்ண முடியாது. அப்படின்னும் போது அட்லீஸ்ட் யூ லாஸ்ட் டைம் டு கம்பைன் 5th ஸ்டாண்டர்ட்ல ஒன்னா கம்பைன் பண்ணுங்க, இல்ல 5th 6th கம்பைன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்ல ரேர் கேஸ்ல ஏதாவது ஒரு 2 கிளாஸ் மட்டும் தான் கவர் பண்ணி இல்ல 2 இல்ல 3 அதிகபட்சம் ஒரு 5 ஆக்டிவிட்டி பண்ணிட்டு பட் யூ வில் பி கிவிங் தி சாம்பிள்ஸ் டு ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ். பட் ஆக்டிவிட்டி லிமிடெட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பண்ணிட்டு வருவாங்க. இதுதான் ஒரு ஸ்கூல் ஆக்டிவிட்டியோட பிரீஃப். ஒன்ஸ் அகைன் லெட் மீ எக்ஸ்பிளைன் யூ. ஸ்கூல் ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் கிளைண்ட் ஸ்கூல்ஸ் டிசைட் பண்ணி லிஸ்ட் கொடுத்துருவாங்க. ஈவென்ட் மேனேஜர் வந்து அவங்களோட பெர்மிஷன் டேக்கிங் பர்சன் லிஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னா தே வில் டிசைட் எந்தெந்த நாள் எந்தெந்த ஏரியா போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பெர்மிஷன் எடுக்கிறது டேரக்டா ஸ்கூல் போயிடணும், ஃபோன் கால்ஸ்லாம் கூட தேவையில்லை. நேரா ஸ்கூலுக்கு போயிட்டீங்கன்னா வாட்ச்மேன் வந்து இது மாதிரி வந்து இந்த கம்பெனியை ரெப்ரசென்ட் பண்ற பிரின்சிபலை பார்க்கணும்னு சொன்னா உள்ள விட்டுருவாங்க. இல்ல எனக்கு பிரின்சிபல் அவைலபிள் இல்ல லீவ்னு சொல்றாங்கன்னா ஹூ இஸ் தி நெக்ஸ்ட் ஹையரார்கி. இது வந்து வாட்ச்மேன் எக்ஸ்பிளைன் பண்ணணும், ரொம்ப முக்கியம் இது. இல்ல உங்க பிரின்சிபல் இல்ல இன்னொரு நாள் வாங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்க உடனே கிளம்பிடாம யூ ஷுட் ட்ரை டு மீட் சம்மன் இன் தட் ஸ்கூல். அதையும் தாண்டி மீட் பண்ண முடியலன்னா தென் யூ கேன் கம் பேக். முடிஞ்ச அளவுக்கு அங்க யாரு அதிகமான ஹையரார்கில அதிகமா இருக்காங்களோ அவங்க மீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. மீட் பண்ண உடனே இன்ட்ரோடியூஸ் யுவர்செல்ஃப் டு தேம். எந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியை ரெப்ரசென்ட் பண்ணீங்க, எந்த கம்பெனி ப்ராடக்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு டெல் தம் தட் இங்க இது மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போறோம், பசங்களுக்கு வந்து சாம்பிள்ஸ் கொடுக்க போறோம், கேம்ஸ் கண்டக்ட் பண்ண போறோம். இது மாதிரியான கேம்ஸ் இருக்கும். ஒரு 10 to 15 minutes ஆகும் ஒரு பேட்ச்க்கு. இஃப் பாசிபிள் எனக்கு மொத்தமா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த 5th to 10th இல்ல 5th to 8th ஒன்னா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆடிட்டோரியமோ கிரவுண்டோ. அதே மாதிரி ஸ்கூல்ல வந்து மைக் இருக்கான்னு கேட்டுக்கோங்க. மைக் இல்லைன்னு சொன்னாங்கன்னா we will bring the mic. இதை சொல்லிட்டு எந்த டேட் அவைலபிள்னு அவங்க கிட்ட கேட்டுக்காங்க. சில டவுட்ஸ் பிரின்சிபல் என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்கான்னா இந்த சாக்லேட்ஸோ பிஸ்கட்டோ ஹெல்தியா, சர்டிபிகேஷன் வாங்கியிருக்கா, எக்ஸ்பைர் ஆயிட்டதா, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஸ்கூல் கிட்ஸுங்களுக்கு உங்களுக்கு பெர்மிஷன் தராங்கன்னும் போது அந்த பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை ஸ்கூலுக்கு நம்பி அனுப்புறாங்க போது அதே மாதிரி அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்கூலுக்கும் இருக்கு, ஈவென்ட் நடத்துற ஈவென்ட்ஸ் டீமுக்கும் இருக்கு. அந்த குழந்தைங்களுக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது. அந்த வகையில வந்து நல்லா டெஸ்ட் பண்ண ப்ராடக்ட், அதே மாதிரி எக்ஸ்பைரி ஆகாத ப்ராடக்ட், அது ரொம்ப ரொம்ப முக்கியமா பாத்துக்கணும். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப ரொம்ப லீகல் இஷ்யூ. நீங்க வந்து தெரியாம வந்து நீங்க எக்ஸ்பைரி ஆன ப்ராடக்ட் எடுத்துக்கணும்னா ரொம்ப தப்பு. அண்ட் லீகலி ஆல்சோ இட்ஸ் பிக் ப்ராப்ளம் ஃபார் யூ. அதனால ஈவெண்ட்ஸ் பண்றவங்க இதெல்லாம் கரெக்டா பாத்துக்கோங்க. எக்ஸ்பிளைன் இட் டு தி பிரின்சிபல் ஆர் தி HOD ஆல்சோ. என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்டிவிட்டி எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒன்ஸ் they give the consent, get a signature from them. அந்த ஒரு காப்பி if possible அங்கேயே ஜெராக்ஸ் போட முடிஞ்சா ஜெராக்ஸ் போட்டு அவங்களுக்கு ஒரு காப்பி கொடுத்துட்டு ஒரிஜினல் காப்பி நீங்க எடுத்துட்டு வந்துருங்க. நெக்ஸ்ட் யூ மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் ஸ்கூல். எத்தனை பண்ண முடியும் அப்படின்னா ஒரு நாளைக்கு நான் சொன்ன இந்த விஷயத்தை ஹார்ட்லி 15 to 30 minutes ஒரு ஸ்கூல் நீங்க முடிச்ச முடியும். வாட்ச்மேனை பார்த்ததுல இருந்து பிரின்சிபலை போய் மீட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்து half an hourல முடிச்சிடலாம். அடுத்த ஸ்கூல் போகலாம். ஸோ நீங்க நல்ல ஒரு ஃபாஸ்ட் ஒர்க்கரா இருக்கீங்க, ஸ்மார்ட் ஒர்க்கரா இருக்கீங்கன்னா ஒரு நாளுக்கு ஒரு 10 to 20 ஸ்கூல்ஸ் கூட நீங்க போக முடியும். பெர்மிஷன் எடுக்க எல்லாமே கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. மேபி 20 ஸ்கூல்ஸும் கன்வெர்ட் ஆகலாம், சில நேரத்தில் 10% கன்வர்ஷன் இருக்கலாம், சில நேரத்தில் 50% இருக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்கூல்ஸ் இது மாதிரி ஆக்டிவிட்டிஸ் நிறைய நடக்கிறதுனால பெர்மிஷன் ஈஸியாக கொடுத்துருவாங்க. நீங்க போய் நீங்க எப்படி ப்ரொஜெக்ட் பண்றீங்க இந்த விதத்தை பொறுத்திருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அட்லீஸ்ட் 50% கன்வர்ஷனாக நீங்க பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். So this is the procedure. So உங்களுக்கு எவ்வளவு பே கிடைக்கும் அப்படின்னா இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் கம்பெனி டு கம்பெனி. அது நான் கமெண்ட் பண்ண விரும்பல. மேபி சில இடத்துல வந்து ஒரு ஸ்கூலுக்கு பெர்மிஷன் 100 rupees இருக்கலாம், சில இடத்துல 200 இருக்கலாம், சில இடத்துல 1000 இருக்கலாம், 2000 இருக்கலாம். இட்ஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் தி ஆக்டிவிட்டி, கிளைண்ட், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் இது. அதனால ஐம் நாட் கோயிங் டு கமெண்ட் ஆன் வாட் வுட் பி தி பே. அது நீங்களாச்சும் உங்களுக்கு ஈவென்ட் மேனேஜர் ஆச்சும் உங்களுக்கு எவ்வளவு பே பண்றாங்களோ இஃப் யூ ஆர் ஓகே டு டேக் தட் டேக் இட். ஏன்னா பல நேரத்துல பிரச்சனை வருது என்னன்னா எனக்கு இவங்க 200 சொன்னாங்களே ஆனா அந்த கம்பெனி 300 கொடுக்குறாங்க 500 கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு அப்புறமா சண்டை போடுவாங்க. நான் எப்பவுமே சொல்றது என்னன்னா பே வைஸ் உங்களை கூப்பிடும் போது உங்களுக்கு அந்த பே ஓகேவா பண்ணுங்க. ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அங்க இவ்வளவு சொன்னாங்க இங்க இவ்வளவு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சண்டை போடுறது நியாயமே கிடையாது. ஸோ ஒன்ஸ் யூ ஹவ் கமிட்டட் உங்களுக்கு இல்ல இந்த பே லோன் சொல்லிச்சுன்னா டோன்ட் டேக் த ப்ராஜெக்ட், பண்ண முடியாதுன்னு சொல்லுங்க. ஸோ அந்த வகையில வில் கம் ஃபார் பே ஆல்வேஸ் யூ டிசைடட் யூ ஆர் கோயிங் டு டூ தட் ப்ராஜெக்ட் ஆர் நாட். ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறமா போயிட்டு வந்து சண்டை போட்டு யூஸ் கிடையாது. அதே மாதிரி எக்ஸிகியூஷன் பண்ணும்போது யார் யார் தேவைப்படுவா அப்படின்னா இது பெர்மிஷன் எடுத்துக்கு ஒரு பர்சன் போனா போதும். எக்ஸிக்யூட் பண்ணும்போது ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போறாங்கன்னா மோஸ்ட்லி டாடா ஏஸ்லயோ கார்லயோ எடுத்துட்டு போவாங்க. ஸோ ஒரு ஆங்கர் ஆர் தே கால் தேம் அஸ் தி பிரசென்டர். யூஸ்வலி மேல் பிரசென்டர் இருப்பாங்க, ஏன்னா நிறைய ஸ்கூல் போறாங்க போய் எனர்ஜி நிறைய தேவைன்னு சொல்லிட்டு. பட் ஃபீமேல் பிரசென்டர்ஸ் who are good enough to handle kids and who are good enough to retain energy or maintain the energy னா அவங்களும் இதுக்கு ஃபிட் ஆவாங்க.
எப்படி நார்மலா அவங்களுக்கு என்ன பே இருக்குன்னா ஒன்ஸ் அகைன் சின்ஸ் ஸ்கூல் ஆக்டிவிட்டி அப்படின்போது அதோட பேலாம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். மேபி சில ஸ்கூலுக்கு 300 பேர் ஸ்கூல் இருக்கலாம், 200 பேர் ஸ்கூல் இருக்கலாம், 500,000. அகைன் இட் டிஃபர்ஸ் ஆன் தி பேஸ் ஆன் தி ப்ராஜெக்ட் டு ப்ராஜெக்ட், ஈவென்ட் மேனேஜ்மெண்ட், கிளைண்ட் டு கிளைண்ட். ஸோ இது எல்லாமே நீங்க ஸ்டார்டிங்ல ஈவென்ட் மேனேஜர்கிட்ட கிளியரா பேசிக்கங்க. இன்ஃபேக்ட் நான் வந்து ஃபர்ஸ்ட் போகோ ஸ்கூல் ஆக்டிவிட்டி பண்ணும்போதெல்லாம் ஐ டிட் இட் ஃபார் அரௌண்ட் 500-600 தான் ஸ்கூல் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் நான் பண்ண வேற ஒரு ஸ்கூல் ப்ராஜெக்ட்டுக்கு ஐ காட் 2000 ஆல்சோ பெர் ஸ்கூல். ஸோ ப்ராஜெக்ட் டிஃபர் ஆகும், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபர் ஆகும். பட் எம்சிக்கு நான் ஒரு அட்வைஸ் என்ன கொடுப்பேன், பட்டிங் எம்சிஸ் வளர்ந்து ஒரு எம்சிஸ்னா பட்ஜெட்டை பத்தி கவலைப்படாம இந்த பெர்மிஷன் ஆகட்டும் இல்ல ஸ்கூல் ஆக்டிவிட்டி நீங்க ஹோஸ்ட் பண்றதா இருக்கட்டும், பட்ஜெட்டை பத்தி கவலைப்படாதீங்க, கண்ண மூடி இதை பண்ணுங்க. ஏன்னா இட் வில் பி a great experience for you. Trust me guys, இந்த ஆக்டிவிட்டி பண்ணி நான் வளர்ந்தேன். அதுல பண்ணும்போது as I said அரௌண்ட் 35,000 கிட்ஸ் கூட நான் பழகினேன். அதுல வந்து அவ்வளவு லேர்னிங், சில இடத்துல மைக் வச்சு பண்ணுவோம், சில இடத்துல மைக் எல்லாம் பண்ணுவோம், சில இடத்துல அப்பதான் நான் பிரின்சிபல்கிட்ட போய் பேசும் முன்னாடி பெர்மிஷன் எடுத்தவங்க சரியா எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ யூ வில் ஹேவ் a lot of challenges, you will have a lot of learning, you will have a lot of satisfaction in your life. குழந்தைங்க முகத்துல அந்த சிரிப்பு எடுத்துட்டு வரும்போது. ஸோ பட்ஜெட் அதுல வந்து பிரைமரியா வைக்காம அந்த ஆக்டிவிட்டி நீங்க பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி யூ லேர்ன் a lot. பட் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கரெக்டா செலக்ட் பண்ணுங்க. சில இடத்துல வந்து ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ல வந்து பே உங்களுக்கு கரெக்டா வராது. அகைன் என்னோட ட்ரைனிங்ஸ் நான் என்ன சொல்றேன்னா, பே பத்தி கூட கவலைப்படாம பண்ணுங்க. அந்த பே வரலன்னா கூட சரி, யூ கெட் எக்ஸ்போஷர். மோஸ்ட்லி எந்த ஈவென்ட் மேனேஜர் கொடுக்காம இருக்க மாட்டாங்க, டிலே ஆயிட்டு வரும். எதிர்பார்த்தோட 2 மாசம் 3 மாசம் ஆயிட்டு வரலாம். பட் ஸ்டில் டூ தட். ஏன்னா உங்களுக்கு இது லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க இதை பண்றீங்க, ஒரு 50 ஸ்கூல் பண்றீங்க, 10,000 rupees உங்களுக்கு பே அப்படின்னா அந்த 10,000 வரலனாலும் பரவாயில்ல, நம்ம ஸ்கூல்ல பண்ணதோட எக்ஸ்பீரியன்ஸ் that will help you to earn in lakhs in future. அதனால வந்து this would be my piece of advice to all the budding MCs to take school activities. That's it. That's all I wanted to share in this live. குயிக்கா நான் சம் அப் பண்ணனா, ஸ்கூல்ல எப்படி பெர்மிஷன் எடுக்கிறது, ஸ்கூல் ஆக்டிவேஷன் என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். பெர்மிஷன் எடுக்கிறது சிம்பிள் ப்ரொசீஜர். உங்ககிட்ட ஸ்கூல் லிஸ்ட் கொடுத்துறாங்கன்னா போங்க, டேரக்டா போங்க, வாட்ச்மேன் அப்ரோச் பண்ணுங்க, பிரின்சிபல் ஆர் ஹெச்ஓடி பாருங்க, ஆக்டிவிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஆக்டிவிட்டியை 2-3 விதமா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஒன்னு, என்ன கம்பெனியை ரெப்ரசென்ட் பண்றீங்க, என்ன ப்ராடக்ட் கொடுக்க போறீங்க, கிட்ஸ்க்கு எவ்வளவு பேர் கொடுக்க போறீங்க, அந்த ஸ்கூலோட ஸ்ட்ரென்த்தும் நோட் பண்ணீங்க, நீங்க எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அந்த ஏஜ் கேட்டகரி 5th to 10th இல்ல வாட் எவர் தி கிளாஸஸ் யூ ஆர் ஃபோக்கஸிங், அண்ட் என்ன மாதிரி ஆக்டிவிட்டி பண்ண போறீங்க, எவ்வளவு நேரம் பண்ண போறீங்க, என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும், ஸ்கூல்ல ஆடிட்டோரியம் வேணுமா, அங்க மைக் வேணுமா, இல்ல கிரவுண்ட் வேணுமா, யூ ஆர் கோயிங் டு ப்ரொவைட் மைக், இல்ல பேட்சா நடத்த போறீங்களா, இல்ல வந்து தனித்தனியா பண்ண போறீங்களா, இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுங்க. தென் கெட் தி சிக்னேச்சர் ஃப்ரம் தி பிரின்சிபல் ஆர் தி ஹெச்ஓடி. அதை வந்து அடுத்தது வந்து நீங்க உங்களுக்கு எந்த ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் அனுப்பிச்சாங்களோ அவங்களுக்கு வெளியே வந்த உடனே பாசிபிள் அதை போட்டோ எடுத்து அனுப்பிடுங்க. ஈவென்ட் மேனேஜருக்கு வந்து இது மாதிரி நீங்க பெர்மிஷன் அனுப்பிச்சிட்டீங்கன்னா அவங்களும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருப்பாங்க, ஓகே பெர்மிஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கூல் ஆக்டிவிட்டி இஸ் நாட் சச் அன் ஈஸி டாஸ்க். அதுல நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. பெர்மிஷன் கொடுத்துருவாங்க, திடீர்னு அன்னைக்கு போற அன்னைக்கு பாத்தீங்கன்னா எக்ஸாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ணுவாங்க, இதெல்லாம் நடக்கும். பட் if you are trying the school activity, definitely it's going to be a good experience for you, whether you are an event manager, you are a permission taker, or you are an MC or a promoter. My humble suggestion would be make use of the school activities. That's it for now. This is Emcee Thamizharasan signing off. You can contact me on my mobile number 900-308-7198. Good night. Stay blessed.